பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இந்த வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? மனுஷனை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பாரத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள், பிரச்சனைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள், வியாதியை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய காரியத்தில் எப்பொழுதுமே ஒரு மாற்றம் வராத சூழ்நிலையில் நான் ஓரமாய் ஒதுங்கி பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, மனுஷன் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 6 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அநேகர்கள் மனிதர்களை நம்பியே தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். மனுஷன்தான் எனக்கு முக்கியம், வேறு எவரும் எனக்கு தேவையில்லை என்று அநேக மனிதர்களை நம்பி வாழக்கூடிய ஜனங்கள் அநேகர் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. மனுஷன் கண்ணியை வருவிப்பான், மனுஷனுடைய செயல்கள் உன்னை விடுதலை ஆக்குவதில்லை. மனுஷன் உன்னை பலவீனப்படுத்துவானே தவிர மனுஷன் உன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியாது. ஆனாலும் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நீ பயப்பட தேவையில்லை. ஒரு மனிதன் உன்னை ஆளுகை செய்ய வேண்டுமானால் அவன் உன்னுடைய செயல்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு உன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறான். மனுஷனுடைய செயல் நம்மை வீணாய் அநேக காரியங்களை செய்ய தூண்டுவிக்கும். மனுஷன் நல்ல காரியங்களை செய்ய வைப்பதில்லை. ஆனால் நம்மோடு கர்த்தர் இருப்பாரேயானால் நம்முடைய தேவன் நமக்கு நன்மையானவைகளை தான் செய்து தருவாரே தவிர தீமையானவைகள் எதுவும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. அவர் நமக்கு தீமைகளை கொண்டு வருவது இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். குழியில் தூக்கி போட்டவனை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட போது போத்திபார் என்கிற ஒரு மனுஷன் அவனை அடிமை விலைக்கு வாங்கினான். அவன் தன் வீட்டிலே வேலைக்காக அடிமைக்காக அவன் பயன்படுத்த ஆரம்பித்தான். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்ததின் நிமித்தம் போத்திபாரனுடைய கண்களில் தயவு கிடைக்கப் பெற்று அந்த தேசத்திலே அவன் பெரிய ஆளாய் மாறுவதற்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். மனித தயவு அவனை உயர்த்தவில்லை, மனுஷனுடைய பாசம் அவனை உயர்த்தவில்லை, மனுஷனுடைய நேசம் அவனை உயர்த்தவில்லை. அவனோடு கர்த்தர் கூட இருந்ததினால் அநேகருக்கு ஆண்டவர் தயவு பாராட்டி யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தாரேயானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அடிமையாக விற்கப்பட்டு இருக்கிறாயாம், உன்னை சொந்த குடும்பத்தினர் விரோதமாய் பார்க்கிறார்களாம், உன்னை சொந்தங்கள் உன்னை வெறுக்கிறார்களாம், நீ பயப்பட தேவையில்லை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயந்து பயந்து வாழ்வதை விட்டுவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உன்னை அவர் உயர்த்தி காண்பிப்பார். யோசேப்பை உயர்த்தினாரேயானால் உன்னையும் நான் உயர்த்த வல்லமை உள்ள தேவன் என்பதை ஆண்டவர் உன் நிமித்தம் அதை நிரூபித்து காட்டுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இன்றைக்கும் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களில் மனிதனுடைய செயல்களினால் குடும்பங்கள் பிரிந்து காணப்பட்டு கிடக்கிறது. பிசாசானவன் குடும்பங்களை பிரித்து வைத்திருக்கிறான். பிள்ளைகள் சந்தோஷமாய் இருப்பது பிசாசானவனுக்கு பிடிக்காததினால் அந்த குடும்பத்தை எப்படியாவது பிரித்து விட வேண்டும், அந்த குடும்பத்தை எப்படியாவது இல்பொருளாக்கி விட வேண்டும். இவர்களை தூண்டி
தூண்டிவிட்டு ஏதாகிலும் இவர்கள் மூலமாய் பிரிவுகளை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி குடும்பத்துக்குள்ளாடி இருந்தே நபர்களை எழுப்பிவிடக்கூடிய சத்துருவின் திட்டங்கள் இன்றைக்கு உலகத்தில் அநேக குடும்பங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வீண் வார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை பண்ணி கொண்டிருக்கிறான். சும்மா பேசிக்கொண்டிருக்கும் போதே வாக்குவாதங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, அடித்தடிகள் வருகிறது. இதனால் குடும்பம் இரண்டாக பிரிக்கப்பட்டு கணவன் ஒரு இடத்திலேயும் மனைவி ஒரு இடத்திலேயும் பிள்ளைகள் மறு இடத்திலேயுமாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்ட வேத வசனம் இன்றைக்கு மனிதர்களால் அநேக குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு காணப்படுகிறதை நாம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி மனித சக்திகள் உன் குடும்பத்தில் செயல்படுவதில்லை. உன்னை கொண்டு சத்ருவானவன் உன் குடும்பத்தில் ஆக்கினைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காரியம் இனி செயல்படுவதில்லை. காரணம், நீ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கும் போதே உன்மேல் கர்த்தருடைய கண் பதிக்கப்பட்டிருக்கிறதுனால, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறதுனால நீ பயப்பட தேவையில்லை. நீ போகிற வழியிலேயும் வருகிற வழியிலேயும் நீ உட்காரக்கூடிய இடத்திலேயும் கர்த்தருடைய கரம் உன்மேல் பட்டு கொண்டிருக்கிறது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று சொன்னவர் இன்றைக்கு உன் மத்தியில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் வாரும் ஐயா, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நீர் வாரும் ஆண்டவரே, என் பட்சத்தில் நீர் இரும் ஆண்டவரே, என்னை பயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே, இந்த பயப்படுத்துதலில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக் கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், அந்த அபிஷேகம் உங்கள் குடும்பத்தில் விழுகிறது. அந்த கிருபையை நான் உங்களுக்கு அளிக்கப் போகிறேன், அந்த வல்லமையை நான் உங்களுக்கு அளிக்கப் போகிறேன். இனி மனுஷன் உன் குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியாது. இனி மனுஷனுக்கு நீ பயப்பட தேவையில்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு உம்முடைய பாதபடியில் வந்து அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கோட்டையும் மரணமாய் இருந்து எங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டுள்ளது போல ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்த குடும்பங்களை கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.